Hi friends, welcome to Ganesh Gaming. இன்னைக்கு நம்ம கணேஷ் கேமிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏதோ ஒரு கேம் சொன்னாங்க மைன்கிராஃப்ட்ன்ட்டு. அந்த கேம் தான் நம்ம விளையாட போகிறோம். அந்த கேம் எனக்கு எப்படி விளையாடணும்னு கேட்டால் எனக்கு சுத்தமாக தெரியாது, என்னதுன்னு தெரில. ஆனால் அதுவும் ஒன்று மட்டும் முக்கியமாக பார்த்தேன், அப்ளிகேஷன் சேவ் ஆக்குறது. அது மட்டும் நான் பார்த்தேன். இதெல்லாம் என்னன்னு தெரில, நம்ம இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா அது ஓப்பன் மெயின் மெனுன்னா என்னது, சும்மா இதை அழுத்தி பார்த்தேன். இதான் மெயின் மெனு வாங்க மைன்கிராஃப்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் கேமுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணிட்டா இல்லைன்னா ஓகே இருங்க, நான் உங்கள் முன்னாடி வேர்ல்டு க்ரியேட் பண்ணிடுறேன். அப்ளிகேஷன் எக்ஸ்டர்னலில் போட்டுடலாம். ஓகே, என்னது இது, ஒன்றும் புரியல, சும்மா காட்டுச்சு, அழுத்துறேன். ஓகே, நமக்கு அது தேவையில்லை, நம்ம வந்துட்டு நம்ம வேர்ல்டு கொடுத்துருவோம். ஏன்னா எக்ஸ்டர்னலில் சேவ் ஆக போகுது. அது எதுக்குன்னா வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ தரலாம், உங்களுக்கு நான் வந்துட்டு என்னோடய வேர்ல்டு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரலாம். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, எப்படி டிஸ்கிரிப்ஷனில் தருவாங்க வேர்ல்டு? அதை மட்டும் எனக்கு வேர்ல்டு நேம் என்னென்னா கணேஷ் கேமிங்னு வச்சுக்கோங்க. கணேஷ் கேமிங்னு வச்சுப்போமா? கணேஷ் கேமிங் அல்டிமேட்னு வச்சுக்கோங்க. அல்ட்ரா சும்மா வச்சுருக்கேன். ஓகே, பேர் மாற்றணுன்னா கூட சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன் அப்புறமா ஆஃப்லைனில். ஓகே, இது என்னது அட்வான்ஸ்டா மல்டிப்ளேயர்? ஓகே, இந்த கேமில் நீங்கள் மல்டிப்ளேயர் ஆடணும்னா சொல்லுங்கள். ஆனால் மல்டிப்ளேயர் வந்துட்டு டெய்லியெல்லாம் வராது, என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும். ஓகே, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். என்னென்னமோ இருக்குது. பிஹேவியர் பேக்ஸ்னால் என்னது? ரிசோர்ஸஸ் பேக், இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம கேமுக்குள்ள போயிடலாம். இது என்னது தெரியலை. சரி ஓகே, இந்த கண்ட்ரோல் வச்சுப்போம். ஒரு சரிங்க, நான் அதை போய் ஆன் பண்ணிட்டு வரேன். சரி, ஏற்கனவே ஆனில் தான் இருக்கு. நான் வந்துட்டு ஜாய்ஸ்டிக்கில் விளாட்றேன். ஓகேவா, நான் மொபைலில் விளாட்ல, நான் வந்துட்டு ஜாய்ஸ்டிக்கில் விளாட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க, ஏன்னா நான் மொபைலில் ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணி விளாட்றேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாய்ஸ்டிக் ஃபஸ்ட்டு விளையாடி பார்த்தேன். இந்த கேமில் நான் ஒரு கார் கேம் வச்சுருப்பேன், அதை விளையாடி பார்த்தேன். என்னடா இது, அதில் உள்ள கண்ட்ரோல் தான் இதுலேயே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. சரி ஓகே, அப்படியே போவோம் வாங்க. என்ன பண்ணணும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் யூடியூப்பில் போய்ட்டு பார்த்து வரட்டா என்ன பண்ணோன்ட்டு. மரமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மரமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை போய் வெட்டிட்டு வருவோம். ஐயோ, வந்தோன்னு பார்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு அதனால் அப்படி தெரியுது. சரி, இப்போ மரத்தை வெட்டுவோம். எனக்கு மைன்கிராஃப்டில் ரொம்பலாம் தெரியாது, சில தான் தெரியும். எனக்கு நீங்கள் தான் சொல்லிட்டாங்க, ரொம்பலாம் தெரியாது. நான் யூடியூப் பார்த்து வரைக்கும் விளாட்றேன். நான் ஏன் ஃபஸ்ட்டு வீடியோவே ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன்னா ஜாய்ஸ்டிக் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் வாங்கினேன் புதுசாக. நான் ஏன் கேமிங் வீடியோ போடுறேன்னா இந்த கேமிங் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தோடனே சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் காப்பிரைட் லைக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எப்படி மேலே ஏறணும்? சரி, அது அப்புறமா பார்த்துக்கலாம். என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒன்றுமே போடல. எக்ஸ் அழுத்தணும். ஓகே, எக்ஸ் அழுத்திட்டு அது என்னது ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ கொஸ்டின் பண்ணிட்டு உள்ளே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? செலக்ட் ரெசிபி கிராஃப்ட் ஆல்னு கொடுத்துருக்காங்க. கிராஃப்ட் ஆல்னால் மொத்தமாக கிராஃப்ட் பண்ணுறது தானே.
பண்ணிட்டேன் மொத்தமாக. இதுக்கும் கிராஃப்ட் வாங்கி கொடுப்பேன். இதுக்கு வந்துட்டு கிராஃப்ட்டுக்கு என்ன கொடுக்கணும்? ஏ. ஓகே, ஏ 4. ஸ்டிக் வச்சு என்ன பண்ணுவாங்க? சரி, கத்தி. இந்த கேமில் வந்துட்டு கத்தியெல்லாம் செய்ய முடியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு சரியாக தெரில. அது அது அதை செய்து கிராஃப்டிங் டேபிளா அப்படின்னா சரி எடுத்து வச்சுப்போம், யூஸ் ஆகும். என்ன கொடுக்கணும்? ஏ. ஓகே, ஏ கொடுத்துட்டேன். இப்போ வெளியே போடுங்க. நான் பேசாமல் இதை நிறுத்திட்டு ஜாய்ஸ்டிக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட் டைமாக ஜாய்ஸ்டிக் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஸ்டம்பிள் கைஸ் போட்டிருப்பேன். ஸ்டம்பிள் கைஸில் வாய்ஸ் ஓவரே கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்போ வந்துட்டு நான் வாய்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். அதனால் அதெல்லாம் பார்க்காதீங்க. வீடியோ கூட நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்க வேணாம். இந்த வீடியோவில் அந்த வாட்டர் ஸ்லைடு அக்வா பார்க்குன்னு ஒன்று போட்டிருப்பேன். அந்த சறுக்கிட்டே போவாங்கல்ல, அது அந்த கேமு. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதை பாருங்க. அப்படியே இதுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது பெரிய கேம்னு எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு இந்த கேம் பார்த்து அவ்வளோதான் தெரியாது. நான் ஏன் ஃபஸ்ட்டு வந்தோடனே எக்ஸ்டர்னல் போட்டேன்னா வந்துட்டு நான் வேர்ல்டு சேவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறது. உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் மைண்ட் காசு கொடுத்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் காசு கொடுத்தலாம் ஏற்றலை. நான் வந்துட்டு இப்போ வச்சுட்டு பழைய வருஷனு யூடியூப்பில் தான் பார்த்து போனேன். ஏதோ ஒரு யூடியூபரோட வீடியோ பார்த்தேன். அப்படியெல்லாம் ஏற்றணும்னு எனக்கு அப்போ தான் தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஐயோ, சரி இதை அழுத்தி பார்ப்போம். ஓகே, நம்ம எதுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எங்க இருக்கியா? எல்டி எங்க இருக்கே? ஓகே, இப்போ உள்ள போகணுமே. என்ன அழுத்தணும்? ஒன்றுமே புரியல. என்ன பாட்டு பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ்? பாட்டெலாம் பாட வேணாம், நான் வந்தோடனே ஆரம்பிப்போம். நான் கொஞ்சம் பிகினரு. ஓகே, கிராஃப்ட் ஏ. எனக்கு வந்துட்டு ஜாய்ஸ்டிக் தான் எனக்கு யூஸ் பண்ண தெரியும். இது என்னது? பிக்கெக்ஸ். எதை வெட்டுவாங்க பிக்கெக்ஸ் வச்சு? எனக்கு சுத்தமாக தெரியல. பிக்கெக்ஸ் எடுத்துக்கலாம். எனக்கு இதை பற்றி எனக்கு அவ்வளோலாம் கண்ட்ரோல் இல்லை. அப்படியே ஒரு ஆக்ஸ் கோடாரி வச்சு எனக்கு ரியல் லைஃப்லேயே கோடாரி ரொம்ப பிடிக்கும். அதனால் கோடாரி எடுத்துக்கலாம். வெளியே வந்துட்டு இந்த ஆடை எப்படி எடுக்கலாம்? கோடாரியில் தான் எடுக்கணும் இந்த ஆடை. ஓகே, கோடாரியில் அது எனக்குலாம் குதிச்சு ரொம்ப. என்னது இது? எது கிடச்சது? நான் இப்போ தான் போய் யூடியூப்பில் போய் செக் பண்ணிட்டு வந்தேன். சரி, இப்போ எப்படி மேலே போகிறது? சரி, மேலே போகுதுன்னாடி இதெல்லாம் இது என்னது? இது எதை வச்சு மைண்ட் பண்ணணும்? கல் மாரி இருக்கு ஏதோ. இது என்னதுடா? பள்ளம் இருக்கே. இந்த இதை எடுத்து பார்ப்போம். மைண்ட்னா என்னதுன்னா ஸ்வாடை வச்சு பண்ண முடியாது. இது கத்தினா ஸ்வாடு தமிழில் சொல்லுவாங்க. கத்தினா ஸ்வாடுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் கத்தினா கன்ஃபியூஷன் ஆகணும். யாரும் பின்னாடி நின்று கேள்வி சத்தம் போட்டுருக்காங்க. அது மட்டும் எனக்கு தெரியுது. அம்மா
அதான் எனக்கு டவுட்டு. நம்ம இப்போ தொலைஞ்சி போயிட்டு நம்ம பொருளாக விழுந்துச்சுன்னா நம்ம என்ன எங்கே போவோம்? அதுக்கெல்லாம் எதுவும் இருக்கா? நான் போய் இப்போ செக் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப வந்துட்டேன். அங்கே வந்துட்டு நான் பார்த்தேன் ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஏதோ ஒரு கொஷின் ஷோ கோஆர்டினேட்ஸ்னு போட்டுருந்துச்சு. அதை நான் அழுத்தி பார்த்தேன், வந்துச்சு. அதை நான் அழுத்தி பார்த்தேன். அப்புறமா ஏதோ இந்த சைடில் ஏதோ பொசிஷன் வந்துருக்குது. பேரை பாருங்க. இது என்னதுன்னு சொல்லுங்கள், எனக்கு இது தெரில. ஒருவேளை அங்கே இருக்கிற மாதிரி நம்ம போகணும்னு நினைக்கிறேன். வேணா நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி, இதெல்லாம் எடுத்துப்போம், தேவைப்படும். அதோடு சேர்த்து நான் யூடியூப்லேயும் பார்த்துட்டு வந்தேன். இந்த ஸ்டோன்லாம் ரொம்ப முக்கியம்னு பார்த்துட்டு வந்தேன். அப்புறமா கோல்டு இருக்குமா, டைமண்ட் இருக்குன்றாங்க, வைரமெல்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. இதெல்லாம் எடுக்க சொன்னாங்க. நான் ஜாய்ஸ்டிக்ன்றதுனால ஏதோ நான் பண்ணிட்டேன். கேம் கண்ட்ரோல்னால் ரொம்ப கஷ்டம் நான் பண்ணுறது. இது போதுமா? எப்படி இன்வென்ட்ரியை திறக்கணும்? எக்ஸல்ட்டி பார்ப்போம். யாரோ என் பின்னாடி நின்று வேன்னு சவுண்டு போட்டுருக்காங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இன்வென்ட்ரிக்கு ஒய் அழுத்தணும். ஒய்யில் போயிட்டு இது போதும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு அங்கே போயிட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? சரி, எடுத்துப்போம். கொஞ்சம் 40 எடுப்போம். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு இங்கே கொண்டு போயிடுவோம். ஒய் எடுத்துகிட்டு எங்கே டேக்குக்கு வந்துட்டு அழுத்தணும்னு போட்டுருந்துச்சு. இப்போ வந்துட்டு போயிட்டு இந்த சீட் இருக்குல்ல, டேக்குக்கு என்ன அழுத்திட்டு இங்கே கொண்டு வந்து திரும்ப அழுத்திட்டு இங்கே கொண்டு வந்து அழுத்திட்டு திரும்ப இங்கே கொண்டு வந்து அழுத்திடணும். அழுத்திட்டு இப்போ வெளியே வரணுமே. வெளியே வரதுக்கு அழுத்திட்டோன்னா மைக்ரோஸ்டிங் அப்படிதான் இருக்கு எனக்கு. ஆனால் ஒருத்தர் பின்னாடி ஊன்னு விட்டுருவான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்ன இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. எனக்கு பாட்டு பாடவே தெரியாது. ஃபஸ்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொன்னேன். எனக்கு ஆக்சுவலி எனக்கு பாட்டு பாடவே தெரியாது. தீ குஞ்சி பட்டாசா தெரிக்க வந்தாச்சா, என்னத்தை தெரிக்கன்னு கேட்க பாட்டில் அப்படிதான் இருக்கும். இது என்னன்னு எனக்கு இதோட கண்ட்ரோல் ஈஸியாக இருக்குது. நான் வந்துட்டு இந்த கேம் ஆடும்போது ஜாய்ஸ்டிக்கில் விளாண்டேன். இன்றைக்கி தான் நான் முன்னாடி விளாண்டு பார்த்தேன். சும்மா விளாண்டுட்டு அப்புறமா டெலீட் பண்ணிட்டு இருட்டாச்சு. இந்த கேம் ஜாம்பி இருப்போம்பாங்க, அது நைட் ஆனால் தான் வரும்பாங்க. ஓ, வந்துடுச்சா, சூப்பர். சரி, அப்போ நம்மளை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி பண்ணுவோமா? இப்போ நம்மளை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி இங்கே வைக்கிறது? எல்டி அழுத்தணும். ஓகே, எல்டி. எப்படி வைக்கிறது? இப்போ வச்சுட்டு எப்படி ப்ளேஸ் பண்ண? ஓகே, ஓகே, இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டா எதுவுமே இல்லை நம்மகிட்ட எதுவுமே இல்லை. நம்ம இங்கே தான் வச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு போக போகிறோம்.
வெளியே வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு உடனே உடச்சி எடுப்போம். நம்ம கல்லுலலாம் இது இருக்கணுமே. நம்ம கல்லெல்லாம் தேவைப்படுது நிறைய. இது ஓகே. இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு அது பேர் என்னது, அந்த கிராஃப்டிங் டேபிள் வெளியே விட்டு வந்துட்டேன். டைமெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு வெளியே விட்டு வந்துட்டேன் அந்த தைரியத்தில். இப்போ வந்துட்டு ஒய் அழுத்திட்டு எல்டினா வந்துட்டு R2. ஓகே. ஐயோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் வெளியே வந்துட்டேன். ஓகே உள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு வெயிட்லாம் பண்ண வேணாம், உள்ளே போயிடுச்சு அதுவே. ஆனால் எப்படி வெளியே போகுதுன்னு மண்டை காஞ்சி வந்துடுங்க. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு செய்ய முடியுமான்னு தெரில, எதுக்கும் செஞ்சுப்போம். ஓகே. அடுத்து 8 போதும், 4 போதும் ஆக்சுவலி. ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ இதை அழுத்திட்டு என்ன பண்ணணும்னா, ஓகே திடீர்னு என்னாச்சுன்னு கேட்பீங்க, அது ஒரு சிக்கலாச்சு. என்னடா இது பாட்டுன்னு யாரும் கேட்கக்கூடாது. அதான் சொன்னோம்ல, என்ன அந்த பாட்டே பாடுறது. நான் இங்கே பாட்டு பாடுவேன், நானே ஒன்றும் தெரியாதுப்பா. என்னடா இது மண்டை குளத்துதான் அடி பண்டை. என்னடா இது மண்டை, என்னடா இது என்ன அடுத்தனே போடலாம். எல்பின்னு கொடுத்துருவாங்க. குழப்புது ஐயா. இப்போ என்ன தான் பண்ணணும் நான்? இதில் போயிடுவோம். இங்கே என்னென்னமோ இருக்குது, அதெல்லாம் செஞ்சு விடுவோம். இதை வச்சுருவோம் இங்கெல்லாம். ஓகே. கத்தி கோடாரி எனக்கு வேணும். இது வேணும். இதெல்லாம் என்னது? இது மண்வெட்டி மாதிரில இருக்கே. மண்வெட்டி நல்லாயிருக்கும். இதில் போயிட்டு என்ன பண்ணுவோம்? ஓகே அப்படியே பண்ணுவோம். 18 நிமிஷம் ஆயிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ இது வேலைக்கு ஆகாது, நான் ரெக்கார்ட் பண்ணணும் எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டேன் ஒரு வழியா. இப்போ என்ன பண்ணணும்னா வந்துட்டு டேக்குக்கு வந்துட்டு அழுத்திட்டு உள்ளே கொண்டு போயிடணும். ஓகே உள்ளே வச்சாச்சா. இப்போ மட்டன் எடுத்து உள்ளே வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. மட்டன் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பிரியாணி அந்த இதில் போடுவானுங்கள்ல, அந்த இதில் போடுவாங்களே, அது பேர் என்னது? செம்மையாக ருசிக்கிறோம், பயங்கரமாக ரசிக்கிறோம். அப்படியெல்லாம் போட மாட்டாங்க, நான் தான் அப்படி போட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் எடுத்துருக்கேன் லாங் வீடியோ. இது கொஞ்சம் லைக் போடுங்க. லாங் வீடியோ ஆயிடுச்சு ஏற்கனவே. இந்த வீடியோ தான் நான் போட்டுக்கிறதே லாங் வீடியோ. ஓகே கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். விடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு நம்ம பொருள்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இதுக்கு மேலே இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்? எடுத்துகிட்டு கிளம்புவோம். கிளம்புற. ஓகே இதுக்கு மேலே நம்ம பொருள் எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஓகே பிக்கெட்ஸ் வச்சு வச்சுருவோம். இதுக்கு மேலே நம்ம இன்னும் இதாக இருக்குது. நோ ப்ராப்ளம்.
விடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. எனக்கு வந்து வீடியோ ஒரு நிமிஷம் அப்புறம் விழிக்குதா நல்லா விழிக்கிறா அனுப்பிட்டு விழிச்சிக்கிட்டே அப்படி போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். இப்போ நம்ம மேலே போயிட்டு முடிச்சுக்கலாமா? போராட்டி மேலே போய் கரெக்டாக. ஓகே, நம்ம மூச்சை காட்டுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குண்ணா. இது மாதிரி வர என்ன ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஹைன்றாங்க யாரோ. இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் ஆளில் வச்சுருங்க. ஏன்னா இதை பாருங்க, இந்த மாதிரி தான் கண்ணை கழிப்பேன். நான் கண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாது எவ்வளோ மோசமான கண்ணு, திருட்டு கண்ணு. இதை பாருங்க, நல்லா இருக்குது. அவன் கிடங்க, இது நல்லா இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஒர்த்தான வீடியோன்னு கேட்டால் அது எனக்கே தெரியும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே இருக்க முடியாது. பாருங்கள், ரெண்டு பார் இருக்குது, பசிக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.